வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.6 ஃபிஃப்த் செம் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் கமா எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஆனது 13 விட குறைவான பகா எண்கள் என்ற உறவின் வீச்சகமானது 2 3 5 7 2 3 5 7 11 4 9 25 49 121 1 4 9 25 49 121. அம்மா இது வந்து 1 மார்க் கொஸ்டின் தான். நீங்கள் வந்து என்ன செய்யணும், இதே மாதிரி ஒரு நோட்டை எடுத்துகிட்டு இந்த ப்ராப்ளத்தை வந்து 2 டைம் 1 டைம் 2 டைம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இந்த டக்குன்னு நம்ம என்ன செய்யலாம், இந்த கொஸ்டினில் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டால் டக்குன்னு 30 செகண்டில் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அப்போ என்ன செய்யணும், வீட்டில் இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம என்ன செய்யணும், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகேம்மா. இப்போ என்ன கேட்டிருக்கான், எக்ஸ் ஆனது 13 விட குறைவான பகா எண்கள் என்ற அப்போ என்ற உறவின் வீச்சகமானது. இப்போ எக்ஸ் வந்து இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு எப்படி வருது, 13 விட குறைவான பகா எண்கள். அப்போ எனது 2 3 2 வரும், 3 வரும், 5 7 11. இப்போ நீங்கள் பாருங்கம்மா, எக்ஸ் லெஸ் தென் 13, எக்ஸ் லெஸ் தென் 13னா எக்ஸோட எண்கள்லாம் என்னவாக இருக்கணும், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இது இருக்கும். அப்போது இதில் பகா எண்கள் அப்படின்னா 2 கண்டிப்பாக வரும். ஓகேவாம்மா. 3 வரும், 4 வந்து வரவே வராது, 4 வராது. ஏன்னா 4 வந்து 2ஆல் வகுக்கலாமா பாருங்கள், 4 வந்து 2ஆல் வகுக்கலாம். அப்போது 4 வராது. 5 கண்டிப்பாக வரும். 6 வந்து வகுக்கலாம், 6 வந்து 2ஆலையும் வகுக்க. 6 வந்து எப்படி சொல்லலாம், 6 வந்து 2ஆலையும் வகுக்கலாம், 6 வந்து 3ஆல் வகுக்கலாம். 6 வந்து வராது. அதே சமயம் 7 வந்து கண்டிப்பாக வரும். 7 வந்து 6 வந்து வராது, 7 வந்து கண்டிப்பாக வரும். 9 இந்த 8 9 கண்டிப்பாக வரவே வராது. ஏன்னா 8 வந்து 2ஆலையும் வகுக்கலாம், 8 4ஆலையும் வகுக்கலாம், 9 3ஆலையும் வகுக்கலாம். அப்போது 8 9 வராது, 10ம் வராது. ஏன்னா 10 வந்து 2ஆல் வகுக்கலாம், அதே 10 வந்து 5ஆலையும் வகுக்கலாம். அப்போ 10ம் வராது. அப்போது 8 9 10 11 வரும். என்ன இருக்கலாமா, 11 வரும். 12 வருமா, 12 வராது. ஏன்னா 12 2ஆல் வகுக்கலாம், 12 3ஆல் வகுக்கலாம், 12 4ஆல் வகுக்கலாம், 12 6ஆல் வகுக்கலாம். அப்போது நமக்கு வந்து பகா எண்கள்னால் இப்படி தான் வரும். இப்போ பகா எண்களுக்கு இன்னொரு டெஃபினிஷனே சொல்லலாம். பகா எண்களை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, 2 வந்து 1ஆலே வகுக்கலாம், 2 2ஆலே வகுக்கலாம். 1ஆலையும் அதே எண்ணாலையும் வகுபடும் எண்கள் பகா எண்கள். அப்போ 2 வந்து ஒரு பகா எண். 3 வந்து 1ஆலே வகுக்கலாம், 3 வந்து 3ஆலே வகுக்கலாம். 1ஆலையும் அதே எண்ணாலையும் வகுக்கும் எண்களை வந்து பகா எண்கள். 5 வந்து 1ஆல் வகுக்கலாம், 5 வந்து 5ஆல் தான் வகுக்க முடியும். அப்போ இது வந்து ஒரு பகா எண். 7 வந்து 1ஆல் வகுக்கலாம், 7 7ஆல் வகுக்கலாம். இது வந்து ஒரு பகா எண். 11 வந்து 1ஆல் வகுக்கலாம், 11 11. அப்போ இது ஒரு பகா எண். 13 வந்து 1ஆல் வகுக்கலாம், 13 வந்து 13ஆல் வகுக்கலாம். இது ஒரு பகா எண். 17 1ஆல் வகுக்கலாம், 17 17ஆல் வகுக்கலாம். இதுவும் ஒரு பகா எண். 19 1ஆல் வகுக்கலாம், 19 19ஆல் வகுக்கலாம். இதுவும் ஒரு பகா எண். ஆனால் நம்மளுடைய கேள்வி என்ன, எக்ஸ் வந்து லெஸ் தென் 13. அப்போ இதோட முடிஞ்சு 1லேருந்து 12 வர முடியும். அப்போது எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னவா வருது, 2 3 5 7 11. ஓகேவாம்மா. ஆனால் கேள்வி என்ன, என்ற உறவின் வீச்சகமானது எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர். பாருங்கம்மா, ஒரு 1 மார்க்குக்கு நீங்கள் எப்படி படிக்கணும், எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸில் உள்ள என்னது 2 3 5 7 11. ஆனால் என்ன சொல்லியிருக்கான், எக்ஸ் கமா எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர்னால் 2, இந்த 2 போட்டால் 2 ஸ்கொயர். ஸோ 2 போட்டால் என்னது 4ஆக மாறும், 2 வந்து 4ஆக மாறும். ஓகேவா. என்ன கொடுத்துருக்காங்களா, கிவன் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். 2 வந்து 4ஆக மாறும். அடுத்து 3, எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயராக மாறுது. அப்போ 3 வந்து 3 ஸ்கொயராக, தட் இஸ் 9. ஓகேவா. 5 வந்து 5 ஸ்கொயராக மாறுது, தட் இஸ் 25.
7 வந்து 49, 11 வந்து 121. ஓகேவா? இதுதான் என்னது வீச்சகம். இது என்னது வீச்சகம். ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னது 4, 9, 25, 49, 111. இதுதான் என்னது ஆன்சர். 4, 9, 25, 49, 121. இதுதான் என்னது. இந்த வீச்சகத்தை தான் சொல்லியிருக்கார். என்ற உறவின் வீச்சகம் என்னது எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஆனது 13 விட குறைவான பகா எண்கள் எனில் வீச்சகம் என்ற உறவின் வீச்சகமானது என்னது 4, 9, 25, 49, 111. இதுதான் எனது வீச்சகம். ஓகேம்மா? இதுதான் 1 மார்க் கொஸ்டின். இந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் என்ன செய்யணும், இந்த வீடியோ மேலே 1 டைம் 2 டைம் ஓட விட்டு நீங்கள் நல்லா படிக்கணும். அப்போ தான் என்ன செய்யணும், பப்ளிக் எக்ஸாமில் டக்குன்னு இந்த கொஸ்டின் வந்தால் என்ன செய்யலாம், 1 மார்க் 30 செகண்டில் நம்ம அடிக்கலாம். ஓகேவாம்மா? மித்த கிடைக்கிற நிறைய நேரத்துக்குலாம் எனக்கு 5 மார்க் 2 மார்க்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி நல்லா ஹையஸ்ட் மார்க் எடுக்கலாம். ஓகேவாம்மா? இந்த இந்த வீடியோவில் உள்ள சம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்தா நல்லா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு லைவ் டியூஷன் வேணும்னா சொல்லுங்கம்மா. சாயங்காலம் 7 to 9 வந்து 10th கிளாஸ் மேக்ஸ் லைவ் டியூஷன் வந்து நான் கொண்டு வரேன். ஓகேவாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.